ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 5 தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து கல்லுப்பு வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு இதை நம்ம நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதுக்கு அப்புறமேலே இதில் நம்ம வந்து எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டு தான் வந்து நம்ம இதுக்குள்ளார வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு வந்து கட் பண்ணி எடுத்து இதை அரைச்சி எடுத்து தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து முடியக்கூடியதாக, டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம். இது வந்து அப்படியே நம்ம சட்னி மாதிரி வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி குருமா மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் வந்து தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழம்பு மாதிரி வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கிறேன். இதுக்கடுத்து நமக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். காரம் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மிளகாத்தூள் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இல்லை சரியாக இருக்குது அப்படின்னா அதையே வந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்றேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இட்லி மாவு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த இட்லி மாவு வந்து இதில் வந்து நம்ம ஒரு கரண்டி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கொதிக்கும்போது நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நல்லா கொதி வர வர இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இட்லிக்கு வச்சுருக்கிற மாவு வந்து இதில் நான் ஒரு 2 கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு வந்து இது இன்னுமே நல்லா அந்த குழம்ப நல்லா திக்காக்கி கொடுக்கும். அதுக்காக தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு க்ரீமி மாதிரி நமக்கு வந்து இந்த குழம்பு வந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி குருமான்னு சொல்லலாம், சட்னி மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.